வணக்கம். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் மறுபடி தெளிவா இருக்க வேண்டிய நேரம் இதுங்க. நான் எதுக்காக இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன்னா, கரூர்ல நடந்த அந்த உயிர் சேத சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நடிகர் விஜயால் நடந்த அந்த உயிர் பலி அப்படின்னு தான் இன்னைக்கு இருக்கிற நிறைய மக்கள் சொல்லக்கூடிய கருத்து இதுவா தான் இருக்கு. தன்னால இத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம வீட்டுக்குள்ள உட்கார்ந்து வீடியோவில் எல்லார்கிட்டையும் வீடியோ காலில் பேசிக்கிட்டு, அதுலேயும் அவர் கட்சியில் இருக்கிற அந்த புசி ஆனந்த் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கொஞ்ச நாளாக தலைமறைவாயிட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்கிறாரு. ஸோ நான் ஒரு விஷயத்த மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய வேண்டுதல், உங்கள் எல்லார்கிட்டையும் மன்றாடி கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான தலைவர் யாரா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா இருக்கணும். ஸோ நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தப்போ சென்னையில் வெள்ளம் வந்தப்போ ஹெலிகாப்டரில் போய் பார்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ அவரும் ஹெலிகாப்டரில் போய் சுற்றி சுற்றி பார்த்தாரு. அதே மாதிரி இப்போ அண்ணன் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, வெள்ளம் வந்த அத்தனை இடத்துலையும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அத்தனை இடத்துலையும் போய் முன்னேற்பாடுகள் பண்றதுக்கு ஒவ்வொரு இடத்தையும் போய் தானே நேர்ல போய் நின்று அந்த இடத்தை பார்வையிட்டு மக்களோடு மக்களா நின்று மக்களுக்கு யார் உதவி பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் மக்கள் கூடவே இருக்கக்கூடிய முதல்வர், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதே மாதிரி நம்முடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்கள் உண்மையாவே மக்களுக்காக இன்னைக்கு உழைக்கக்கூடிய ஒரு கழகம் அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஸோ நான் ஏன் இந்த விஷயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக இந்த வார்த்தை இங்கே நான் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, கரூருக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறார். வந்துட்டு மக்களை பார்க்கறதுக்காக வந்துட்டு நடிகர் விஜய் உயிர் சேதம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த பக்கம் எட்டியே பார்க்கல. ஒருவேளை கரூருக்கு மக்களை பார்க்கறதுக்கு வரணும் அப்படின்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவர் சொன்னாரு. ஸோ அதுவும் இங்கே நடக்கல. அப்படிங்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, சென்னையிலேயே ஒரு மண்டபம் பார்த்து அங்கே எல்லாத்தையும் வர வச்சு பேசுறதா, ஆறுதல் சொல்றதா இப்போ தகவல் வந்திருக்குதுங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துக்காகவாது மக்கள் தெளிவா யோசிக்கணும். மக்களை பார்க்கறதுக்கே நேர்ல வர தயங்குற அந்த ஒருத்தர், அந்த நடிகர் எப்படி மக்களுக்கான தலைவரா இருக்க முடியும்? மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருந்தே வீடியோ காலில் மட்டுமே பார்த்துட்டு இருப்பாரா? நேரில் போய் மக்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத அவரு எல்லாத்தையும் நேரில் வர வச்சு ஆறுதல் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி விழுப்புரத்தில் வெள்ளம் வந்தப்ப அங்கிருந்து எல்லாத்தையும் அவரோட பனையூருக்கு வர வச்சு அங்கே நிவாரண நிதி கொடுத்த அவரு எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அங்கெல்லாம் வீடியோ கால்லையோ இல்லை வீட்டில் உட்கார்ந்தோ இல்லை அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களை அவரோட இடத்துக்கு வர சொல்லி ஆறுதல் சொல்ற இவர் மக்களுக்கான தலைவராக இருப்பாரா அப்படின்னு நாம யோசிக்கணும். தயவு செஞ்சு மக்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால மக்கள் எல்லாருமே ரொம்ப 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 தெளிவாக கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. இப்போ இந்த 5 வருஷம் முடிய போகுதுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு இப்போ இந்த 5 வருஷம் முடிய போகிற இந்த சிச்சுவேஷன் வரைக்குமே மக்களுக்காக மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு உதவி பண்ணி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணின நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்ற எல்லாரும் உண்மையாகவே அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுசாக பிஜேபியினுடைய கையெல்லாம் மாறிட்டாரு. அவரை பற்றி பேச எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் கேட்குறாரு. அதே மாதிரி இப்போ நடிகர் விஜய் ஈடிக்கு பயந்துட்டு கட்சி ஆரம்பித்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் கரூர் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஒன்று சேர போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கூடிய சீக்கிரத்தில் தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ மக்களாகிய நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.